கார்டன். இன்றைக்கி நம்ம ஒரு புதுசாக நர்சரி ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே கிருஷ்ணகிரிலேருந்து இடது சைடு நியர் இபி கன்னியாகுமரி ரோடு. எங்ககிட்ட இப்போ என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரோஜா எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் ஜெவந்தி, அப்புறம் பனானா. ரோஸ் எல்லாம் என்ன ஸ்டார்டிங் பிரைஸ்? ஸ்டார்டிங் 30 ரூபாயிலேருந்து இருக்கு. 30 ரூபாயிலேருந்து இருக்கு. இது பேட்டா எங்கிட்ட இந்த செவந்தி வந்து 60 ரூபாய் இருக்குது. குறைஞ்ச விலை. நிறைய பொருள் நம்ம எங்கிட்ட இருக்குது. அப்புறம் இந்த டேசி 120. ஆமாம், டேசி டாலி 120. இது 30 rupees ரோஸ் இதானே? இது சின்ன ரோஸு 3 செடி எடுத்தால் 100 ரூபா. 3 செடி எடுத்தால் 100 ரூபா. ஆமாம், இல்லைன்னா ஒரு செடி தான் 35 ரூபா கொடுப்போம். ஜாஸ்தி எடுத்தால் 25 ரூபாயும் கொடுப்போம். 10 செடி எடுத்தால் 25 ரூபா. சரி சரி. போதும், நம்ம குறைஞ்ச ரேட்டு. இந்த செடி 30 ரூபா. பிங்க், தைவான் பிங்க் இல்லை, தைவான் பிங்க் 30 ரூபா. நம்ம ரேட்டு போக வேண்டாம். சார், இது வந்து உங்களுக்கு வந்து அசஸ் பயிரலாம். பிளான்ஸுக்கு தேவையான நைட்ரஜன் அவ்வளோமே இதில் கிடைக்கும். இது வந்து பஞ்சகவியம். பஞ்சகவியம்னா 5 வகையான மாட்டில் உள்ள கோமியம், சாணம், பால், தயிர், நெய், 5 பொருளும் வச்சுட்டு ஒரு 41 நாள் ஒரு மண்டலம் வச்சு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றி அதை வந்து 41ஆவது நாளுக்கு பிறகு நம்ம யூஸ் பண்ணலாம். அது வந்து செடிகளுக்கு விடும்போது வளிமண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜனை இது பண்ணும். அது இல்லாமல் மண்ணில் இருக்கிற கோடிக்கணக்கான மில்லியன்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். அது எல்லாமே என்ன ஆகும், உங்களுக்கு வந்து கூடுதலாக பிளான்ஸுக்கு எடுத்து கொடுக்கும். அப்போ அந்த செடி என்ன ஆயிரும், க்ரோத்து நல்லாயிருக்கும். சரி, இது உங்களுக்கு 400 rupees. ஆமாம், இதில் தண்ணி விட்டு வச்சுட்டாங்க. சரி, இது மண்புழு உரம். இது ஃபுல்லு ஆர்கானிக். இது செடிகளுக்கு தேவையான இதில் வந்து 18 வகையான எலிமெண்ட்ஸ் இருக்குது. 18 வகையான எலிமெண்ட்ஸ் வந்து செடிகளுக்கு தேவையான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசு, மைக்ரோ ஆர்கானிசம், மேக்ரோ ஆர்கானிசம் எல்லாமே இதில் வந்து கலந்துருக்கு. இது ஈஸியாக என்ன ஆகிரும்னா, இது வந்து சோறாக இருக்குது. அரிசியாக இருந்தால் தான் இதாகும். சோறாக இருக்கிறதுனால இது வந்து செடிகள் அப்படியே எடுத்துடும். நீங்கள் மற்றபடி சாண உரத்தை போட்டிங்கன்னா அது வந்து அரிசியாக இருக்கும். அதை வந்து டிகம்போஸ்ட் ஆகி திரும்ப அது உரமாக ஆகிறதுக்கு லேட் ஆகும். இது அப்படி இல்லை. இது போட்ட உடனே யூரியா போட்ட உடனே செடிகள் பச்சை ஆகுதுல்ல, இதுதான் அதே மாதிரி ஆயிரும். வந்து டீகம்போஸ்ட் ஆகி மக்கி உங்களுக்கு ஈஸியாக செடிகள் அப்டேக் பண்ணிடும். இப்போ எங்கள் நர்சரியில் இன்னைக்கு புதுசாக ஒரு நர்சரி ஓப்பன் பண்ணியிருக்கோம். இயற்கையான உரம் அவைலபிளாக இருக்குது. ராயல் நர்சரி கார்டன், மீனாமலம், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர். என்னதில் இது மண்புழு உரம். யாருக்கெல்லாம் தேவையாக இருக்கோ நம்ம நர்சரிக்கு உடனே வாங்க. புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கு. நியர் இபிஐஸ் கீழகிருஷ்ணமுதூர், ராயல் நர்சரி கார்டன், டாக்டர் ராஜேந்திரன், மேலே கிருஷ்ணமுதூர். கான்டாக்ட் நம்பர் 9790301109. நன்றி, வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒன்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ராயல் நர்சரி கார்டன் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஸ்டார்டிங் வந்து இந்த நர்சரி கார்டன் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்ட்ரோ எல்லாம் நர்சரி கார்டன் ஓனரே கொடுத்துருப்பாங்க, இன்ட்ரோ எல்லாமே. ஸோ வந்து அதில் நீங்கள் அட்ரஸ் இதெல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து இன்றைக்கி தான் இந்த நர்சரி கார்டன் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இங்கே ஓப்பனிங்கை முன்னிட்டு நியூலி அப்டேட்டடாக என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்த உடனே வந்து ஜெவந்தி பூக்கள் கண்ணை கவரும் விதமாக சூப்பராக அழகாக வச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 60 rupeesலேருந்து வச்சுருக்காங்க. அது அந்த பக்கம் இருக்குது. இது வந்து அடுத்த ரேட்டு 150 அந்த மாதிரி ரேட்டில் வச்சுருக்காங்க. ஏன்னா பெரிய சைஸ் ஸ்பாட்டில் இருக்குது. நிறைய கலர்ஃபுல்லாக நல்ல ஹெல்த்தியான சூப்பரான பிளான்ஸாக வச்சுருக்காங்க.
வயலட், எல்லோ, ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து ரெட் ரோஸ் கலெக்ஷன்ஸும் வந்து இவங்ககிட்ட வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 30 ருபீஸ்லேருந்து வச்சுருக்காங்க. 3 ரோஸ் வாங்கினா 100 ருபீஸுன்னு உள்ள வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா டாலியா பிளான்ட் வச்சுருந்தாங்க, சூப்பராக மினி வெரைட்டி. அப்புறம் டேசி பிளான்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. டேசிலையும் லாவெண்டர் ஒயிட் அவைலபிளாக இருக்குது. ஜெவந்தி நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்த அதே கலெக்ஷன்ஸ் தான், திரும்ப இன்னொரு பக்கமும் நிறைய இருக்குது பிளான்ட்டு. நம்ம வந்து எத்தனை பிளான்ட் வேணாலும் ஒரே கலரில் வந்து எடுத்துக்கலாம். ஒரு சில பிளான்ட்டில் ஒரு பாட்டில் 2 கலரு 3 கலரு அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ வந்து நம்ம பாட்டை பார்த்து எடுக்கிறத பொறுத்து நமக்கு வந்து லக்லியாக அமையும். அதுக்கப்புறமா அந்தூரியம் கலெக்ஷனும் வச்சுருக்காங்க. அப்புறம் கொய்யா செடி வெறும் 30 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. அடுத்தது இதுவும் இன்னும் ரோஸ் கலெக்ஷன்ஸ் தான். இப்போ நியூலி வந்து ரோஸ் கலெக்ஷன்ஸு, ஜெவந்தி பூ, அப்புறம் டேசி, அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸும் நிறைய வச்சுருக்காங்க. இது வந்து பெப்பர் வச்சுருக்காங்க, பெப்பர், கறி லீவ்ஸு, திரும்பவும் இன்னும் ரோஸ் பிளான்ட்ஸ் இருக்குது. அப்புறம் ஸ்னேக் லீஃப் பிளான்ட்டு, குரோட்டன் வெரைட்டிஸு, கிறிஸ்மஸ் ட்ரீ கலெக்ஷன்ஸில் வர வெரைட்டிஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஃப்ரூட் பிளான்ட் கலெக்ஷன்ஸும் 30 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் கலெக்ஷன்ஸும் 30 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிளான்ட் சைஸு, பாட் சைஸை பொறுத்து ரேட் வேரி ஆகும். ஸோ வந்து நிறைய பேர் கேட்பீங்க, தனியாக செப்பரேட்டாக ரேட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நியூலி இன்றைக்கி ஓப்பனிங்னால ஸோ இந்த மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ சொன்னதை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் இந்த ரேட் இதெல்லாமே அவங்களும் சொல்லியிருப்பாங்க. வேறு என்னென்ன அசசரிஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது, கார்டனிங் டூல்ஸு, பாட்டு, க்ரோ பாக்ஸ், இது எல்லாமே அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அப்புறம் இது வந்து ஒவ்வொரு வெரைட்டி தென்னங்கன்று, சப்போட்டா, கொய்யா, அப்புறம் வந்து மாமரக்கன்று கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் வரிசையாக இருக்குது. அப்புறம் சீத்தாப்பழ செடி இருக்குது. அப்புறம் மாதுளை வந்து ரெட்டும் வச்சுருக்காங்க, ஒயிட்டும் வச்சுருக்காங்க. அப்புறம் நெல்லி செடி வந்து வச்சுருக்காங்க. எல்லாமே நல்லா ஹைட்டாக நல்லா பெரிய செடியாக வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து நாவல் பழம், பிளாக்கும் இருக்குது, ஒயிட்டும் இருக்குது. வாட்டர் ஆப்பிள் கலெக்ஷன்ஸு, ரெட்டு, பிங்கு, ஒயிட் எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் ஆப்பிள் செடியும் அவைலபிளாக இருக்குது. அப்புறமா வந்து இது வந்து முந்திரி, கொல்லாம்பழ செடி, அப்புறம் பலா வெரைட்டிஸு. இது கொய்யாவில் வந்து வேறொரு வெரைட்டி. அப்புறம் ஆரஞ்சு, எலுமிச்சை இதெல்லாமே மிக்சிங்கில் இருக்குது. அப்புறம் இதுவும் கொய்யா தான். கொய்யாவில் வந்து சின்ன செடி 30 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. பெரிய செடி அடுத்தடுத்த தரத்தை பொறுத்த ரேட் வேரி ஆகும். அப்புறம் வந்து இலந்த செடி வச்சுருக்காங்க. எல்லாம் காயோட அழகாக இருக்குது செடி எல்லாமே. இதுவும் நிறைய இருக்குது. இலந்த செடியும் எல்லாமே பூ பிஞ்சு காயோடு தான் இருக்குது. நெல்லி செடியும் வந்து பெருசும் இருக்குது, சின்னதும் இருக்குது. சின்ன பிளான்ட்னா ஒரு 50 ரேட்லேருந்து இருக்கும். இது எல்லாமே மாமரக்கன்று தான். அதுலேயும் மாமரக்கன்றுலேயும் வந்து சின்ன செடியும் வச்சுருக்காங்க, வளர்ந்த செடியும் வச்சுருக்காங்க. சின்ன செடினா ரேட்டு கம்மியாக இருக்கும், வளர்ந்த செடினா கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும் ப்ரைஸை பொறுத்தளவில். அப்புறம் வந்து மல்பெரி வச்சுருக்காங்க. இது ரெட் மல்பெரி.
இது வந்து புதுசாக அவங்க வந்து நர்சரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து இந்த பிரான்ச் வந்து சங்குத்துறை பீச் பக்கத்தில் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு நர்சரி இருக்குது. இது வந்து செகண்ட் பிரான்ச் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வழியாக நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். பிளான்ட்ஸ் எல்லாமே நல்லா ஒர்த்தாக சூப்பராக அழகாக இருக்குது. போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங். டட்டா பாய்.